வந்து பல்வேறு அறிவிப்புகளை கொடுத்துருக்காரு. நீங்கள் 2000னா அவர் 2500ன்றாரு. ஒரு சவரன் தங்கம் தரேன்றாரு பெண்களுக்கு. அண்ணன் சீர் தாய்மாமன் சீர் திட்டம்னு சொல்லுவாங்க. அண்ணா இலவசங்களே வேணான்னு சொல்லிட்டு இப்போ அவரும் இலவசங்கள் அறிவிக்கிறார். அண்ணா நீங்கள் பாருங்கள், அவர் தான் இலவசங்கள் இல்லைன்னாரு, இப்போ இலவசத்துக்கு வந்திருக்கிறாரு. அதே மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க, இது எல்லாமே வந்து அவர் வந்து இன்னும் யாருமே அவர் வந்து முதல் அரசியலுக்கு வந்திருக்கிறார். ஃபஸ்ட்டு தேர்தல் அவர் இன்னும் எதுவும் ப்ரூவன் கிடையாது, எதுவும் நிரூபிக்கலை. தமிழக அரசியலில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துவார், இல்லை எந்த அளவுக்கு வாக்குகளை வாங்குவார் என்பது எந்தவித கூட்டங்கள். நீங்கள் சிரஞ்சீவி அவர்களுடைய கூட்டத்தை நம்ம பார்த்தோம் ஆந்திராவில். சினிமா நடிகர் எவ்வளோ பெரிய கூட்டங்கள் வந்தது. அந்த கூட்டங்கள்லாம் என்னென்னாச்சு? சகோதரர் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன ஒரு கூட்டம் இருந்தது, அதெல்லாம் இன்றைக்கி எங்கே இருக்குது? அதாவது சினிமா நடிகர்களை பார்க்க வர்ற கூட்டம் வேறு, அரசியலுக்கு வருகின்ற சகோதரர்கள் அரசியல் நோக்கத்தோடு பார்க்கின்ற கூட்டம் வேறு. அதாவது சினிமாவை பார்க்குறாங்க, ஆனால் அது அரசியலுக்கு சினிமா ரசிகர்கள் எல்லாமே அவருக்கு அரசியலில் மாறுவாங்க, அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க, அல்லது அவர்களுக்காக வேலை செய்வாங்கன்றதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் அதெல்லாம் எம்ஜிஆர் காலத்தோடு முடிஞ்சிருச்சாங்க. இப்போ கவர்னர் மாற்றம் சொல்கிறப்ப வந்து திமுக பிரச்சார வீரர் இங்கேயே மாற்றிருக்காங்க. இத்தனை பேர் கவர்னர். ஆனால் நார்மல் கவர்னர் ப்ரொசீடிங் மாறுதல் வந்து ஒரு நார்மல் ப்ரொசீடிங்ஸு. நேராக பார்க்குறதுன்ற ஒரு நார்மல் கட்டசி இது. ஆனால் அவர்கிட்ட நடந்துக்கிட்ட விதங்களை நம்ம பார்த்தோம். அவரை வந்து ஒரு கவர்னராக பார்க்காம இன்றைக்கு வெஸ்ட் பெங்காலத்தில் எப்படி இன்றைக்கு ஜனாதிபதி அவர்களுக்கு ஒரு களங்கம் ஏற்படுத்தியிருக்கிறார்களோ, அவர்களை அவமரியாதை செய்திருக்கிறார்களோ, அதே போல தான் தமிழகத்தில் தொடர்ந்து அவர்களை அவமரியாதை செஞ்சது திராவிட முன்னேற்ற கழகம். நன்றி அண்ணா. ஆனால் அதெல்லாமே எங்கள் தேசிய தலைமை சொல்லுவாங்க. நான் கூட்டணி பற்றி பேசுகிறவன்னா நான் சொல்ல முடியாது, அது எங்களுடைய தலைமை கூட்டணி ஆனால் இன்றைக்கி பொறுத்தளவுக்கு எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தானே ஸ்ட்ராங்காக இருக்கிறது. நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். எங்களிடத்தில் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட கட்சிகள் எங்கள் கிட்டத்தில் கூட்டணியில் இருக்கிறாங்க. அது நீங்கள் ஏற்கனவே மதுரை கூட்டத்தில் பார்த்தீங்க, மதுரை அந்த கூட்டத்தில் பார்த்தீங்க, இங்கேயும் திருச்சியிலையும் பார்க்க போகிறீங்க. எங்கள் கூட்டணி இன்றைக்கு வந்து திமுகவை விட முன்னோக்கி வேகமாக பயணித்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இது நான் பல முறை உங்களுக்கும் தெரியும், இது வந்து சர்வதேச சூழ்நிலைகளை பொறுத்தது. சர்வதேச சூழ்நிலைகளை தாண்டியும் கூட மத்திய அரசாங்கம் பல முறை நாம் அதை கண்ட்ரோலில் தான் வைத்திருக்கிறோம். ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்றதில் கவனமாக இருந்து கொண்டிருக்கிறோம். நன்றி. ஆனால் அதுதான் நான் சொன்னேன், சர்வதேச அளவில் சூழ்நிலைகள் உங்களுக்கே தெரியும், எல்லா இடங்கள்லையும் போர் நடந்து கொண்டிருக்கிறது. அது பொருள்கள்லாம் இங்கே வந்து அதுக்கான அரசாங்கம் முழுமையான நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.